என்னங்க என்ன அங்கேயே பாத்துட்டு இருக்கீங்க? அங்க பார், 2 தங்கச்சிங்க வெளியே வந்தீங்க, 2 தங்கச்சில உள்ள கூட்டு போறான். ஏண்டி உங்க அண்ணனுக்கு 5 தங்கச்சிங்களாம் தூக்கமே வராதா? இந்த ஜென்மத்தில் அவன் திருந்த மாட்டான்டி. பாட்டிமா எங்க எல்லாரும்? உள்ள படிச்சுக்கிட்டு இருக்காங்க. கமலே, நந்தினி, ஏமா அங்கே நிட்டீங்க? உள்ள வாங்க வாங்க. பாரு, இனிமே அப்பா இல்லங்கிற குறைய உங்களுக்கு இருக்க கூடாது. அண்ணன் நான் இருக்கேன், உங்களை கவனிச்சுக்கிற பாட்டிமா இருக்காங்க, 3 அக்காங்க இருக்காங்க. இனிமே இது உங்க வீடு மாதிரி. அவங்க 3 பேரும் உங்க அக்காங்க, இவங்க 2 பேரும் நம்ம சின்ன தங்கச்சிங்க. உங்களோட தங்க வச்சுங்க. போங்கம்மா. பாட்டி, ஸ்டோர் ரூம் காலியா தானே இருக்கு, அங்க போய் தங்க சொல்லுங்க. கண்டவங்களா எங்களோட தங்குறதுக்கு இது ஒண்ணு சத்திரம் கிடையாது. உங்களதான் வாங்க உள்ள. ஏமா இங்க வெளியே நிக்கிறீங்க? என்னாச்சு? அண்ணா, எங்களை அப்பா வீட்டுக்கே கொண்டு போய் விட்டுடுங்கண்ணா, நாங்க அங்கேயே போயிடுறோம். இங்க என்னமா உங்களுக்கு பிரச்சனை? யாராச்சும் சொன்னாங்களா? நீங்க எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். ரோட்ல போற கண்ட அனாதைகளுக்கெல்லாம் உங்களை சொந்த கூட நாங்க விட மாட்டோம். ரோட்ல போற ஒரு அனாதைகளா? யார் இவங்களே சொன்னீங்க? இவங்க நம்ம அப்பாவோட ரத்தத்துல பிறந்தவங்க தானே? ஏன் ரத்தம் ஓ ரத்தம், இவங்க ரத்தம் எல்லா ரத்தம் ஒரே ரத்தம் தானே? உங்களுக்கு என்னடி குறை வச்ச? ஏன் இப்படி எல்லாம் நடத்துக்கிறீங்க? இனிமே இந்த குழந்தைகளுக்கு நம்மளை விட்டு வேற யார் இருக்காங்க? அப்போ எங்களை விட அவங்க உங்களுக்கு ரொம்ப முக்கியமாயிட்டாங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாருமே முக்கியம் தான். இவங்க அம்மாவால தானே நம்ம நாடு தெருக்கு வந்தோம், அதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா? அதுக்காக இவங்களை அனாதையை விட்டு முடியுமா? பெரியவங்க பொண்ணு தப்புக்கு இவங்க என்னடி பண்ணுவாங்க? என்னால உங்களை விட்டு எப்போ போயிருக்க முடியும்? அப்படி போயிருந்தா உங்க நிலைமை என்ன இருக்கு தெரியுமா? இதே மாதிரி மூட்டை முடிச்சோட நடு தெருவில் அனாதையை 2 இருப்பீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அவர் ஒண்ணு துரோகி இல்ல, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி நடந்துகிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் எத்தனை தடவை மன வருத்தப்பட்டு நம்ம வீட்டு வாசல்ல வந்து நின்று இருப்பார். நம்மளால அவர் அப்பான்னு கூப்பிட மாட்டோமான்னு ஏங்கி இருப்பார். ஒரு தடவையாவது நம்மளால அவர் அப்பான்னு சொல்லி வீட்டுக்குள்ள கூப்பிட்டு இருப்பார். இல்ல, அவ்வளவு ஏன் அவர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தப்ப கூட நான் உங்களை எல்லாம் என் கூட வர சொல்லி கூப்பிட்டேன். நீங்க யாரும் வரலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் ஆணவ தலைக்கேறி போச்சு, மனசாட்சி செத்து போச்சு. நான் எதுக்காக ரத்தம் செஞ்சு உங்களை எல்லாம் படிக்க வச்சேன்? குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருந்தாலும் துக்கம் இருந்தாலும் அதை நம்ம எல்லாரும் சரிசமமா பகிர்ந்துக்கிறதுக்காக. இப்படி எல்லாம் நடந்துக்குவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. போங்கம்மா, போய் எந்த ரூம்ல வேணாலும் தங்கிங்க. இனிமே யாரும் உங்களை இந்த வீட்டை விட்டு போக சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்றவங்க இந்த வீட்டுல இருக்க மாட்டாங்க. என்னம்மா, என்னாச்சு? அழாதீங்க. உள்ள வாங்க, உள்ள வாங்க. சரி வாங்க வாங்க. தம்பி, காலையில நீங்க அடிச்சதுனால தங்கச்சிங்க எல்லாம் கோச்சுக்கிட்டு எதிர் வீட்டுக்கு போயிட்டாங்க ஐயா. எதிர் வீட்டுக்கு போயிட்டாங்களா? நந்தினி, கமலி, அர்ச்சனா, அண்ணா வந்திருக்க. வாங்கம்மா, நம்ம வீட்டுக்கு போலாம். நான் ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டேமா. உங்களை விட்டு பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது. பாருங்க, நான் ஏதாச்சும் தப்பா பேசியிருந்தேனா
என்ன என்ன மன்னிச்சுங்க. இத பாருங்கம்மா, இது வரைக்கும் யாருக்காகவும் எதுக்காகவும் எவ வீட்டு வாசலை நான் மிதிச்சதில்லை. உங்களுக்காக வரக்கூடாத இடத்துல வந்து நான் நின்னுக்கிட்டு இருக்கேன். உங்களை விட்டு எனக்கு வேற யாருமா இருக்காங்க? வெளியே வாங்கம்மா. மாமா, எங்களுக்கு அந்த வீட்டுக்கு போக பிடிக்கல. நாங்க அங்க வரமாட்டோம்னு சொல்லிடுங்க. எதுக்கு வெளியே நின்னு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் உள்ள வந்து பேசிக்கலாம் வாங்க. உன் வீட்டுக்குள்ள வந்து என் தங்கச்சிகளை கூட்டிட்டு போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என் தங்கச்சிகளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். மரியாதை அவங்களை வெளியே அனுப்பு. நான் ஒண்ணும் உங்க தங்கச்சிகளை என் வீட்டுக்கு கூட்டு வரல. அதே மாதிரி என் வீட்டுல தான் இருக்கணும்னு அவங்கள கட்டாயம் படுத்தல. நீங்க கூப்பிட்டு அவங்க வந்தாங்கன்னா நீங்க தாராளமா அவங்களை கூட்டு போலாம். நீ என்னடா சொல்றது? கூட்டம் வருவாங்க. இங்க பாரு, அவங்களுக்கு உங்க கூட வரதுக்கு இஷ்டம் இல்ல. இனிமே அவங்க எங்க கூட தான் இருப்பாங்க. நிறுத்து. அவங்க வரமாட்டாங்கன்னு சொல்ற நீ யாரு? யாரா? நான் அவங்களோட அக்கா. உனக்கு அவங்க மேல எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்கு. இது பாரு, உரிமையை பத்தி பேசுற யோகியதை எல்லாம் உனக்கு கிடையாது. கேவலம் உன்னோட சந்தோஷத்துக்காக எங்க உறவே வேண்டாம் உதறி பேசிட்டு அவன் கூட ஒண்ணு நீ உரிமையை பத்தி நீ பேசுறியா? நீ என்ன பேசினாலும் சரி, அவங்க இனிமே அங்க வர மாட்டாங்க. உங்ககிட்ட எனக்கு என்னடி பேச்சு? அவங்களை எப்படி கூட்டிட்டு போகணும்னு எனக்கு தெரியும். அவங்க வந்தா கூப்பிட்டு போங்க. அதை விட்டுட்டு அவங்கள பலவந்தமா கூப்பிட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா அப்புறம் மாமான்னு கூட பார்க்க மாட்டேன். அவங்க வரலனாலும் வலு கட்டாயமா கூட்டிட்டு போவேன். உன்னால என்னடா செய்ய முடியும்? நில்லுங்க. நீங்க ரவுடித்தனம் பண்றதுக்கு இது ஒண்ணும் உங்க வீடு இல்ல, என் வீடு. கழுத்தை புடிச்சு தள்ளுறதுக்கு முன்னாடி மரியாதையா வெளியே போயிடுங்க. எங்க அப்பாவோட சாவுக்கு நீதான் காரணம் தெரிஞ்சு கூட இதனால உன்னை ஏன் சும்மா விட்டு வச்சிருக்க தெரியுமா? இவ விதவை ஆயிரக்கூடாதுங்கிறதுக்காக இனிமே உன்னை சும்மா விட மாட்டேன். இன்னைக்கு ஆத்தர் கூட என் தங்கச்சிகளை என் வீட்டுக்கு வந்து சேரல, உன்னை வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போக கூட தயக்க மாட்டேன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.